Hi student, 12th accountancyல chapter 1 நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் introductions பார்த்தாச்சு, partnership deed அதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தாச்சு. கொஷின் நம்பர் 9 பார்த்தாச்சு. இப்போ கொஷின் நம்பர் 10 பார்க்க போகிறோம். ஆன்லைனில் நான் டியூஷன் எடுத்துகிட்ருக்கேன். ஜாயின் பண்ணணும் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். என்னோட சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Nirmal and Pawan are partners sharing profit in the ratio of 3:2. ஸோ பார்ட்னர்ஷிப் டீட் பிரகாரம் என்ன பண்ணுறாங்க, நிர்மலும் பவனும் ப்ராஃபிட்டை 3:2 ரேஷியோவில் பிரிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு 3:2 ரேஷியோ சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம அந்த ரேஷியோஸ்லாம் வந்து பிரித்து கொடுப்போம். இன்கேஸ் இந்த இடத்துல ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ சொல்லலைன்னா நம்ம எந்த பேஸ் பண்ணி நம்ம அவங்களுக்கு பார்ட்னர்ஸ்க்கு நம்ம பிரித்து கொடுப்போம், என்ன பேஸில் நம்ம வந்து பிரித்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தி ஃபர்ம் ஆட் கிவன் லோன் டு பவன் ஆஃப் 5 lakhs. அதாவது ஃபர்ம் பார்த்தீங்கன்னா பவனுக்கு லோன் தராங்க. எப்போ லோன் தராங்கன்னா 1st April 2024 லோன் தராங்க. இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் சார்ஜ் பண்ணுறாங்கன்னா 10% சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ம், அதாவது ஃபர்முக்கு இன்கம். தி ஃபர்ம் டுக் லோன் ஆஃப் 2 lakhs ஃப்ரம் நிர்மல் ஆன் 1st December 2024. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிர்மல்கிட்ட இருந்து நிர்மல் பார்த்தீங்கன்னா ஃபர்முக்கு லோன் தராங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ்னு சொல்லலை. ஸோ சொல்லாதனால நம்ம என்ன பண்ணுவோம், எத்தனை பர்சன்டேஜ் கொடுப்போம்னு பார்த்தீங்கன்னா 6% பார்ட்னர்ஷிப் டீடு பிரகாரம் நம்ம என்ன பண்ணுவோம், 6% நம்ம கொடுப்போம் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தி ஃபர்ம் இன்கர்ட் ஏ லாஸ் ஆஃப் 10,000 ஃபார் தி இயர் ended 31st March 2025. ஸோ லாஸ் நம்மளுக்கு எவ்வளோ ஏற்பட்டிருக்குன்னா 10,000 ஏற்பட்டிருக்கு. ஸோ அதை நம்ம வந்து காமிக்கிறோம். டிட்டர்மைன் தி அமௌண்ட் டு பி ட்ரான்ஸ்ஃபர் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன்ஸ் அக்கௌண்ட். ஸோ நம்ம வந்து எவ்வளவு அமௌண்ட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன்ஸ் அக்கௌண்ட், ஸோ நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன்ஸ் அக்கௌண்ட்டில் எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அதை டிட்டர்மைன் பண்ணி காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணணும்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இயர் ended 31st March 2025 நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஃபஸ்ட்டு என்னன்னா நெட் லாஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு எப்போவுமே நம்ம வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் நம்ம வந்து ஃபைனல் அக்கௌண்ட் நீங்கள் +1 படிச்சிருப்பீங்க. நம்மளுக்கு இங்கே லாஸ் ஏற்பட்டுச்சுன்னா, நெட் லாஸ் ஏற்பட்டுச்சுன்னா நம்ம இந்த டெபிட் சைட் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இங்கே 10,000 கொடுத்துருக்காங்களா, ஸோ அந்த 10,000 நம்ம இங்கே டெபிட் சைடு நம்ம வந்து போடுறோம். ஸோ கம்பல்சரியாக நீங்கள் ஹெட்டிங் கரெக்டாக எழுதிக்கோங்க, பர்டிகுலர்ஸு டெட்டார் கிரெடிட் அதெல்லாம் போட்டுக்கோங்க. ஸோ நம்ம நெட் லாஸ் எழுதியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் நிர்மல். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 5 lakhs பார்த்தீங்கன்னா பவனுக்கு நம்ம ஃபேர்மு பவனுக்கு லோன் கொடுத்துருக்காங்க 1st April. ஸோ அப்போ நம்ம வந்து எத்தனை பர்சன்டேஜ், 10%. நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 lakhs into 10/100 போட்டோன்னா நம்மளுக்கு எவ்வளோ வரும், 50,000. யாருக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா பை இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன், நம்மளுக்கு இது இன்கம் தானே, அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், கிரெடிட் சைடு நம்ம வந்து போடுறோம். ஸோ 50,000. இந்த 50,000லேருந்து இந்த 10,000 ப்ளஸ் அது இல்லாமல் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன், நிர்மலுக்கு நம்ம லோன் தரணும்ல, ஸோ அதுவுமே நம்ம வந்து போடணும். எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பார்த்தீங்கன்னா 2 lakhs கொடுத்துருக்காங்க. நமக்கு பார்ட்னர்ஷிப் டீட் பிரகாரம் எவ்வளோ பர்சன்டேஜும் அவங்க சொல்லலை. ஸோ சொல்லாதனால நம்ம என்ன பண்ணுறோம், 6% இன்ட்டு எவ்வளோ மந்த்து பார்த்தீங்கன்னா டிசம்பரில் தான் லோன் கொடுத்துருக்காங்க கம்பெனிக்கு. ஸோ டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். ஸோ நம்ம 4 monthsனால இன்ட்ரெஸ்ட்டு கொடுத்தா மட்டும் நம்மளுக்கு போதும். ஸோ 2 lakhs into 6/100 into 4/12 நம்மளுக்கு போட்டோன்னா 4,000. நம்ம 4,000 மட்டும் கொடுத்தா போதும். ஸோ நிர்மலுக்கு நம்ம எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறோம், 4,000 நம்ம பே பண்ணுறோம். நம்ம இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இன்கம்லேருந்து
இந்த எக்ஸ்பென்சஸை லெஸ் பண்ணி நம்ம எவ்வளோ ப்ராஃபிட்டை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் தான் நம்மளுக்கு அமௌண்ட்டு. நெட் ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோன்னா நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அதை நம்ம இங்கே எழுதிக்கலாம். ஸோ இங்கே புரியுற மாதிரி எழுதிக்கோங்க, அப்போ தான் நமக்கு அடுத்த சம் போடும்போது நமக்கு புரியும். ஸோ நம்ம 50,000லேருந்து 14,000 நமக்கு லெஸ் பண்ணால் 36,000. இந்த 36,000 தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், 3:2 ரேஷியோவில் நம்ம பிரித்து கொடுக்க போகிறோம். ஆனால் கொஷின்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம எவ்வளோ மட்டும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் அதை மட்டும் டிட்டர்மைன் பண்ணி காமிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை மட்டும் நம்ம டிட்டர்மைன் பண்ணி நம்ம முடிச்சிட்டோன்னா நமக்கு வந்து சம் ஓவர். இதே மாதிரி நிறைய சம்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்க பிடிக்கும். பாய், தேங்க்யூ.